நாம் இதுவரை லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்களை பற்றி போட்டிருக்கு. நீங்க லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆசாரியன் எப்படி இருக்கணும் என்பதை லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 விதமான ஆசாரியர்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 விதமான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒன்னு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆசாரியர்கள் என்கிற ஒரு பிரிவு உண்டு. அவங்க நித்தமும் முதலாம் கூடாரத்துல பிரவேசிப்பாங்க. 2வது 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அப்ப இதுல 2 விதமான ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒன்னு பிரதான ஆசாரியன், இன்னொன்னு ஆசாரியன். ஒன்று பிரதான ஆசாரியன், இன்னொன்று ஆசாரியன். இதே போலதான் புதிய ஏற்பாட்டிலையும் 2 விதமான ஆசாரியர்கள் உண்டு. வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. அப்ப கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி 2 ஆசாரியர் உண்டோ இதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 வகை ஆசாரியர்கள் உண்டு. ஒன்னு யாருன்னா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அவதான் நமக்கு யாரு? பிரதான ஆசாரியர். 2வது வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. அப்ப நம்மை ஒன்னு புதிய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, 2வது நாம தான் யாரு? ஆசாரியன். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 விதமான ஆசாரியர் இருந்தாங்களோ இதே போல புதிய ஏற்பாட்டு காலத்துல 2 விதமான ஆசாரியர்கள் உண்டு. ஒன்னு பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, அடுத்ததாக நாம். அதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான சனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்மை இயேசு ஆசாரிய கூட்டமாய் மாத்திருக்கிறார். அப்ப பாஸ்டர் மாத்திரம் யாரு கிடையாது, ஆசாரியர் கிடையாது. இயேசு நம்ம எல்லாருமே எப்படி மாத்திருக்கார்? ஆசாரியராய் மாத்திருக்க. அப்ப நம்ம எல்லாருமே யாரு? எதுக்காக நம்ம ஆசாரியராய் மாற்றினார்? அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்ப அவர் நம்மளை ஆசாரியனாய் மாற்றி நமக்கு ஒரு வேலையை தந்திருக்கார். என்னது? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அப்ப இதுதான் ஆசாரியனுடைய வேலை. அப்ப இந்த வேலையை செய்வதற்காக தான் இயேசு நம்மளை எப்படி மாத்தி இருக்கார்? ஆசாரியராய் மாற்றி இருக்கார்.
இப்ப இந்த ஆசாரியர் எப்படி எப்படி இருக்கணும் வாசிங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து முதலாவது அழைப்பு வேணும். முதலாவது என்ன வேணும்? இவங்க அழைக்கப்பட்டாங்க. இவங்க மோசேயால என்ன செய்யப்பட்டாங்க? அழைக்கப்பட்டாங்க. அப்ப பாஸ்டர் எங்களுக்கு அழைப்பு இல்லையா? எல்லாத்துக்குமே என்ன உண்டு? எல்லாத்துக்குமே என்ன உண்டு? எனக்கு அழைப்பு உண்டுன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே என்ன உண்டு? அழைப்பு. அது நாமளே இது பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி நமக்கு என்ன உண்டு? நமக்கு என்ன உண்டு? நீங்க அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்மை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு நம்மள வரவழைச்சிருக்க. அங்க ஆரோனையும் குமாரனையும் எப்படி வரவழைச்சாரோ இதே போல நம்மை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு என்ன செஞ்சிருக்க? வரவழைச்சிருக்க. அப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? அப்ப நமக்கு என்ன உண்டு? அப்ப எல்லார் மேலயும் என்ன இருக்கு? அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? ஆசாரிய அழைப்பு எல்லார் மேலயுமே இருக்கு. ஆனா என்ன செய்யணும்? புண்ணியங்களை அறிவிக்க. அப்ப முதலாவது ஆசாரியனுக்குரிய தகுதி என்ன இருக்கணும்? அழைப்பு இருக்கணும். 2வது வாசிங்க. அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணா கழுவணும் ஜலத்தினால ஆசாரியர்களை. அப்ப நாம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். எதனால கழுவப்படணும்? வசனமாகிய தண்ணீரினால். நீங்க எபேசியர் 5:26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜலம் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்துல திருவசனம். இந்த திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து நம்மை சுத்திகரிக்கணும். வசனமாகிய தண்ணீரினால நம்மள என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா அவயமும் வசனமாகிய தண்ணீரால என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும், கழுவப்பட வேண்டும். இதான் ஆசாரியன் கூடிய 2வது தகுதி. ஒன்னு, ஆசாரியன் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைக்கப்படணும். 2வது, அவனை ஜலத்தினால கழுவணும். ஏன்னா போறது எங்க? மகா பரிசுத்த ஸ்தலம். நாம போறது எங்க? பரலோகம். அங்க போகணும்னா நாம என்ன செய்யப்படணும்? வசனத்தால கழுவப்படணும். நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா ஒருத்த கண்ணு சேர்த்து இது பண்ணி சீரகம் கும்பலத்துல போய் என்ன செய்? கழுவும் போது அது என்ன ஆகுமா? சில நேரம் நம்ம குருடனா இருக்க காரணம் யாரு? நம்ம குருடனா இருக்க காரணம் யாரு? இப்ப அவன் குருடனா இருந்தான். குருடனா இருந்தா என்ன செய்வாங்க? ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்? நீ சீரகம் குளத்துல போய் கழுவுனார். கழுவுன உடனே என்ன ஆகுது? அப்ப நம்ம சில நேரம் குருடனா இருக்க காரணம் என்ன? ஆவிக்குரிய குருடனா இருக்க காரணம் என்ன? சில காரியங்களை கண் திறக்கப்படாம இருக்க காரணம் என்ன? கண்ணு எல்லா அவையுமே கழுவப்படணும். இந்த சரீரத்தில் உள்ள எல்லா அவையுமும் அவருடைய வசனத்தினால. இப்ப அந்த வாயில கெட்ட வார்த்தை வருதுன்னா இந்த வாய் என்ன செய்யப்படல? இந்த வாய் என்ன செய்யப்படல? கழுவப்படல. நீ கழுவப்படாதனால தான் என்ன வருது? கெட்ட வார்த்தை வருது. புரியுதா? அப்ப நம்ம முழுவதும் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். கழுவப்பட்டா எல்லாமே எப்படி ஆகும்? சுத்தமாகும். கழுவப்படதான் எல்லாமே எப்படி ஆகும்? சுத்தமாகும். நீங்க அடுத்து அப்ப நீங்க யோவான் 13:8 வாசிங்களேன்.
யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க பேதுருட்ட என்ன சொல்றான்னு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசனை உனக்கு வாசிக்க தெரியுமா? யோசனை வாசி. அப்படி வாசித்து பழகுங்க. படிக்கிற பிள்ளையெல்லாம் வாசித்து பழகுங்க. வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு, நீ சாப்பிட்டியா? பேதுரு அவனை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது படாது. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இயேசு நம்மளை கழுவா விட்டா அப்ப நாம வசனத்தால கழுவப்படலனா நமக்கு அவரிடத்துல என்ன கிடைக்காது? அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அனுபவம் கிடைக்காது. அவரோடு கூட நெருங்கக்கூடிய அனுபவம் கிடைக்காது. எந்த அளவுக்கு நாம கழுவப்படுதமோ அந்த அளவுக்கு தான் அவரோடு கூட நெருங்கக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கும். அதுக்காக தான் இயேசு, நான் உன்னை கழுவா விட்டால் என்னிடத்தில் பங்கில்லை. உடனே பேதுரு என்ன சொன்னார்? போதகரே, கால்களை மாத்திரம் அல்ல, அப்ப நம்ம எல்லாவற்றாலும் என்ன செய்யப்படணும்? எல்லாவற்றையும் கொண்டு கழுவப்படணும். கழுவப்பட்டாதான் நமக்கு இயேசு இடத்துல பங்கு கிடைக்கும். அவரோடு கூட இன்னும் நெருங்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கழுவப்படுதமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இயேசுவை போல மாற முடியும். அப்ப ஆசாரியர் இரண்டாவது என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும். மூணாவது வாசிங்க. அதே லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி. இதான் வஸ்திரம். மூணாவது ஆசாரியன் வஸ்திரம் தரிக்க வேண்டும். இது ஒவ்வொன்றும் நம்ம அடுத்த வாரம் தனித்தனியா பார்ப்போம். மூன்றாவது ஆசாரியன் வஸ்திரம் தரிக்க வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. வஸ்திரம்னா என்னன்னு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. இப்ப ரோஷினி எடுத்து வாசி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசி. 3:27. உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப வஸ்திரம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்ததற்கான அடையாளம். 1 ஆசாரியன் வரவழைக்கப்படணும். 2 ஆசாரியன் ஜலத்தினால கழுவப்படணும். 3 வஸ்திரம் தரிக்கப்படணும். வஸ்திரம்னா என்னது? கிறிஸ்து. ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் யார தரிச்சிருக்கணும்? கிறிஸ்துவை தரித்திருக்கணும். ஆனா இதுல ஆசாரியனுக்கு ஒரு கட்டளை இருக்கு. இந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டு லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோனையும் எலியாசார், இத்தாமார்,
என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமல். இதுல 2 கட்டளை கொடுக்க. நீங்க முதலாவது உங்க தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. வஸ்திரமும் கிழிக்கப்படாமல் இருக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? கிழிக்க கூடாது. இது கிழியாமல் காத்து கொள்ள வேண்டும். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சிலர் வஸ்திரத்தை கிழிப்பாங்க. ஏன்? நீங்க எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 1ஆம் வசனம் வாசிங்க, அதுக்கப்புறம் 3ஆம் வசனம் வாசிங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்தான். மொர்தெகாய் என்ன செஞ்சான்? எதுக்கு கிழித்தாங்க? 3ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய். இந்த புலம்பல், துக்கம், அழுகை இதெல்லாம் வரும்போது, கவலை, கண்ணீர் வரும்போது வஸ்திரம் கிழிக்கப்படும். ஆனா ஆசாரியனுடைய வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? கிழிக்கப்படக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, சோதனை உண்டு, கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. எல்லாமே நமக்கு வரும். நம்ம எல்லாமே வரக்கூடிய காலத்துல நம்முடைய வஸ்திரம் கிழிக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் நம்மை விட்டு விலகக்கூடாது. அதுதான் அதனுடைய அர்த்தம். வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? கிழிக்கப்படக்கூடாது. எந்த சோதனை காலமானாலும் சரி, எல்லாராலும் கைவிடப்பட்டாலும் சரி, ஆனா வஸ்திரம் கிழிக்கப்படாமல் காத்துக்கொள்ள, இயேசு நம்மை விட்டு விலகாமல் காத்துக்கொள்ளணும். அதனால்தான் பவுல் சொல்வார் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்வார்? மரணமானாலும் ஜீவனானாலும் நாச மோசமானாலும் துன்பமானாலும் துயரமானாலும் துக்கமானாலும் வருத்தமானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் பசி ஆனாலும் பட்டினி ஆனாலும் இது எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த வஸ்திரத்தை கிழிக்காமல், அந்த வஸ்திரம் தன்னை விட்டு விலகாமல் காத்து கொண்டான். நமக்கு கர்த்தர் கொடுத்த வஸ்திரம் என்ன செய்யக்கூடாது? பழைய ஏற்பாட்டு காலத்துல கிழிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவின் கிறிஸ்து நம்மளை விட்டு பிரியக்கூடாது. அதனாலதான் ஆபிரகாம் நினைச்சார். என்ன நினைச்சார்? இப்ப ஏக சுதன், நேசகுமாரன், இவன் போனாலும் பரவாயில்ல, யாரும் போயிடக்கூடாது. அந்த வஸ்திரத்தை தன்னை விட்டு விலகாதபடிக்கு அவன் காத்து கொண்டான். இது போனா திரும்ப அவர் கொடுப்பார். ஆனா கிறிஸ்து போனா யாரு தருவார்? இப்ப பிள்ளை போயிட்டுனா கத்தரால ஈஸியா சொல்லிய பிள்ளை எப்படி ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். பிள்ளை போயிட்டுனா கத்தரால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா முடியாதா? ஆனா கிறிஸ்து போயிட்டார்னா, கிறிஸ்து தன்னை விட்டு போயிட்டார்னா, கிறிஸ்துவ யாராலையும் கொடுக்க முடியும். அதுலதான் ஆபிரகாம் கவனமா இருக்கு. அப்ப எக்காரணத்தை கொண்டும் சோதனை மத்தியிலும் கிறிஸ்து தன்னை விட்டு விலக கூடாது என்று ஆபிரகாம் கவனமாக இருந்தார். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? சோதித்தார். இப்ப நம்மள இப்ப சோதித்தார் வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்னை விட்டு
சிலவங்க சொல்லுவாங்க, நான் அவனை பொத்தி பொத்தி வளர்த்தேன். எப்படி வளர்த்தாங்க? பொத்தி பொத்தி வளர்த்தா அவன் வளர்ந்துருக்கே மாட்டானே. எப்படி வளர்த்துருக்காங்க? பொத்தி பொத்தி வளர்த்தா வளர முடியுமா? ஆனா ஆபிரகாம் தேவனுக்காக எதையும் செய்ய, அப்ப இந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பாங்க. அவங்கதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அப்ப மத்தவங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கோமா பாஸ்டர்? அது என்னன்னு எனக்கும் தெரியும். ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுவது, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது. அப்படி கிறிஸ்துவை தரித்து கொண்டவன் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பான். இப்ப நம்ம பிள்ளை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா நமக்கு என்ன வருது? நமக்கு என்ன வருது? என் பிள்ளை இப்படி இருக்கானே, கீழ்படிய மாட்டேங்கான், சொல்லு பேச்ச கேட்க மாட்டேங்கானே, நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? கவலை வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். இதே போலதான் கிறிஸ்துவுக்கு அது மட்டும் ஏத்துக்கிற மட்டுமே. இதே போலதான் கிறிஸ்துவுக்கும் நாம கீழ்படியலன்னா, சொல்லு பேச்சு கேட்கலாம், என்ன வரும்? அதனாலதான் ஆபிரகாம் உடனே போனார். ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிங்க. கிறிஸ்து தன்னை விட்டு விலக கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்தார். யோத்து போனாலும் பரவாயில்ல, யாரு போனாலும் பரவாயில்லன்னு எப்படி இருந்தார்? கிறிஸ்து கிறிஸ்து நமக்கு அந்த மனப்பக்குவம் வரல இன்னும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவ வெளியேற பெற்றதா இன்னும் காணல. நம்ம இந்த உலகத்தையும் உலகத்துல உள்ளவைகளையும் வெளியேற பெற்றதா காண்தோம். கிறிஸ்துவ வெளியேற பெற்றதா? ஏன்னா கிறிஸ்துவுக்காக நம்மளால செய்ய முடிஞ்ச திராணிக்கு அளவுக்கு செய்வோம். ஆனா அவர் எதையும் செய்ய ஆயத்தமா இருப்போமா? அவர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்குமா? இப்ப சிமியோன்ட்ட கர்த்தர் சொல்றார், சிமியோன் நீ எதையும் கர்த்தருக்கா செய்ய ஆயத்தமா இருக்கியா? ஆயத்தமாயிட்டியா? இல்ல. அதுதான் உண்மையான ஞானஸ்நானம். நான் வேதத்துல படிச்சது அதான். இதுதான் உண்மையான ஞானஸ்நானம். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யார் யார் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் யாரை தரிச்சிருக்காங்க? கிறிஸ்துவை தரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம மேல என்ன இருக்கு? நம்ம மேல என்ன வஸ்திரம் இருக்கு? கிறிஸ்து என்கிற வஸ்திரம் இருக்கு. அப்ப இந்த வஸ்திரம் தன்னை விட்டு விலகாத படிக்கு நம்ம தான் காத்துக்கணும். யாரு போனாலும் கிறிஸ்து நம்மளை விட்டு போகக்கூடாது. அதனாலதான் யோபு அதான் விரும்பின, எது போனாலும் என் மீட்பர் என்னை விட்டு போகக்கூடாது. கழுத போட்டும் ஒட்டக போட்டும் கவலை இல்லை, பிள்ளைகள் போட்டும் கவலை இல்லை, யாரும் தூசிக்கட்டும் கவலை இல்லை, எனக்கு யார் போக கூடாது? கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதான் ஞானஸ்தானம். எப்போ நாம ஞானஸ்தானம் அடக்கம் பண்ணப்படுதோமோ அன்று முதல் நமக்கு யாரு ஜீவனு? நம்ம இப்ப எதுக்காக நாம ஞானஸ்தானம் எடுத்தோம் தெரியுமா? பரலோகம் போகணும். அதனால என்ன செஞ்சிருந்தோம்? முக்கி எந்திரிச்சாச்சு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு யாரு கிறிஸ்து? யாரு அவங்களுக்கு? கிறிஸ்து உங்களுக்கு யாரு? ஜீவன். சாவு ஆதாயம்னா என்னது? சாவு அவங்களுக்கு எப்படி இருக்கான்?
ஆதாயமா இருக்கு. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா இருக்க. இதுதான் முக்கியம். அப்ப நம்மளை கர்த்தர் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். நம்மளை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கார்? ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். நம்ம வரவழைக்கப்பட்டாச்சு. எங்கேருந்து? அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது வசனத்தால கழுவப்பட்டாச்சு. மூணாவது வஸ்திரத்தை தரித்தாச்சு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி. நாலாவது அபிஷேகம் பண்ணப்படணும். அபிஷேகம் 3 அபிஷேகம் இருக்கு. இதுக்குரிய வசனத்தை நான் அடுத்த வாரம் சொல்றேன். 3 அபிஷேகம் இருக்கு. ஒன்னு ராஜ அபிஷேகம், இன்னும் தீர்க்கதரிசன அபிஷேகம், இன்னொன்னு அக்கினி அபிஷேகம். இந்த 3 அபிஷேகத்துல ஏதாவது ஒரு அபிஷேகமாவது நம்ம மேல இருக்கணும். அப்போ 1 ஆசாரியன் வரவழைக்கப்படணும், 2 ஆசாரியன் கழுவப்படணும், 3 ஆசாரியன் வஸ்திரத்தை தரிக்கணும், 4 ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்படணும். இந்த இன்னொன்று அபிஷேகம் இருக்கு, சாதாரண அபிஷேகம். அப்ப நம்ம என்ன செய்யப்படணும்? இந்த 3 அபிஷேகத்தை பெற்றா அவங்களுடைய வாழ்க்கையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையும் உள்ள வித்தியாசம் இருக்கும். சாதாரண அபிஷேகம் பெற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த 3 அபிஷேகம் பெற்றவங்களாலதான் வைராக்கியமா கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். இந்த 3 அபிஷேகம் பெற்றா, இந்த 3 அபிஷேகம் ஏதாவது ஒண்ணு பெற்றா, இந்த அபிஷேகம் அவங்களை கிறிஸ்துவுக்காக நிக்க வைக்கும் எந்த சூழ்நிலை. இந்த அபிஷேகம் அவங்கள போதிக்கும் எந்த சூழ்நிலையிலும். இந்த அபிஷேகம் அவங்கள நடத்தும். இந்த அபிஷேகம் வந்தீங்க சுந்தரம் ஐயான்னு ஒருத்தாங்க, அவர் மேல இருந்தது ராஜ அபிஷேகம். அவர் இந்த பைபிள் இப்படிதான் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிருக்காரு. நம்ம இப்படி தூக்கிட்டு போவோமா? அவங்க லத்திய பார்த்தாலே நமக்கு உள்ள போக அப்படியே வெளியே நிற்போம். ஆனா அவரை வர சொல்லியிருக்காங்க. அவர் டிரைவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நின்று இருக்காரு, உங்களுக்கு இதுக்கு யார் இருக்காரு அவரை வர சொல்லுங்கன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐயா போயிருக்காரு, பைபிளை கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காலை வச்சு உள்ள போற எல்லா போலீஸும் எந்திக்கான். இவர் என்ன பண்ணாரு? இவர் ஏசிய சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஜிப்பா போட்டுட்டு உள்ள போறாரு, பைபிளை தூக்கிட்டு போறாரு. இவர் என்ன செஞ்சாரு? இதுதான் ராஜாபிஷேகம். இதுதான் என்னது? ராஜாபிஷேகம். அவர் போன ஒண்ணு அங்க கூட்டவரை என்ன செய்தாரு? எந்திரிச்சு நிக்காரு. அது வரைக்கும் உட்கார்ந்தாரு. இவர் உள்ள போனே அந்த அபிஷேகம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு, 3ல ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும். அதான் ஆசாரி. 3ல ஏதாவது ஒண்ணாவது சரியா? வாங்கிடலாமா? வாங்கணும் சரியா? அப்ப ஆசாரியனுக்குரிய தகுதி இதான். இன்னும் ஆசாரியனுடைய வஸ்திரம் எல்லாம் இருக்கு. உள்ளங்கி இருக்கு, மேலங்கி இருக்கு. உள்ள ஒரு அங்கி வேணும், மேல ஒரு அங்கி வேணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்வோம் பார்ப்போம். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிற கர்த்தாவே, இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னத்தை கூட்டி சேர்த்த தயவுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபை தாரும் கர்த்தாவே. இயேசுவே, ஆசாரியனுக்குரிய தகுதியை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. அந்த தகுதியெல்லாம் அடைந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதையும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.